ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு ஐ பேரே எவ்ரிதிங் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நினைக்க, மற்றவங்க ஒரு விஷயத்த நினைக்க, இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது குழப்பமாக இருக்கும். பட் ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்லையோ தனித்தனியாக நமக்கு சீனையே காமிப்பாங்க. என் பெஸ்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பேரே எவ்ரிதிங் சீசன் 1 எபிசோட் 3. கில்பர்ட் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணணும்னு கூப்பிடுறான். எங்கே நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், என் கூட மார்க் பேட்டில் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறான். எனக்கு ட்ரைனிங் பார்ட் இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எந்த அளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இப்போ ஒரு உடன் ஸ்வாட் எடுக்கிறேன். மற்றவங்க கூட ஃபைட் பண்ணாதான் நான் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். கேப்டன் கில்பர்ட் கிட்ட மார்க் பேட்டில் அந்த ஆள் கதை இன்னைக்கு முடிஞ்சதுன்னு சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க. கில்பர்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் சின்ன வயசுல இருந்து நிறைய ட்ரைனிங் எடுத்திருப்பான் போல. பட் ஏன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். ஓ புரிஞ்சு போச்சு, என்ன அவன் அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்காக தான் ரொம்ப ஸ்லோவா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் போல. இதோடயும் நீங்க ஃபாஸ்டா போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு இந்த ஸ்பீடு பார்த்தாதா ஓகே அப்படின்னு சொல்லி கில்பர்ட் இப்ப செம ஃபாஸ்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கில்பர்ட் கிட்ட நிறைய ஓப்பனிங்ஸ் தெரியுது. பட் இது கில்பர்ட்டோட ட்ரிக் தான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். என்னோட ஸ்பீராலக்கே இவனை டச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி கில்பர்ட் டென்ஷன் ஆகி இன்னும் செம ஃபாஸ்டா அட்டாக் பண்றான். கில்பர்ட் சீரியஸா ஃபைட் பண்ணல போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான். கில்பர்ட் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் மூவ் பண்றான். அப்படி இருந்து நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிருந்தான். இனிமே கூட ஃபாஸ்டா போங்க, என்னால ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்லவோ, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அது கில்பர்ட்டை கலாக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. ஒருவேளை அவரோட ஃபுல் பவரே இதுதானா, மேபி நான் ஸ்ட்ராங்கா மாறிட்டனோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டிராகன் கிரேப் அப்படின்னு கில்பர்ட்டோட அட்டாக் நம்ம ஹீரோ கழுத்து கிட்ட வர வந்துருது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான். ஓ சாரி நான் தோத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கேப்டன் கூட டிராகன் கிரேவியை அவன் டாஷ் பண்ணிட்டானு அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கேப்டன் கில்பர்ட்டோட டேலண்ட்ல கோடியில ஒருத்தருக்கு தான் இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நான் ஸ்பீரை தூக்குன அன்னையிலேருந்து எனக்கு அதுக்கான டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சது. பேர் கூட ஃபைட் பண்ணி என் டெக்னிக்ஸை நானும் ஸ்ட்ராங்காக மாற்றினேன். பட் ஆனால் ஸ்ட்ராங்கான அப்போனன்ட்ஸ் இல்லாமல் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கில்பர்ட் யோசிக்கிறான். நீ ஸ்ட்ராங்கான ஆளுங்களை தேடி ராயல் கேபிட்டல் போனேன்னு சொன்னால் என்னாச்சு அப்படின்னு வில்லேஜ் சீஃப் கேட்கவும், பட் அங்கேயும் யாரும் ஸ்ட்ராங்காக இல்லை, எல்லாரும் என்கிட்ட தோத்துட்டாங்கன்னு சொல்லவும், நம்ம கிங்டமில் ஸ்ட்ராங்கான நைட்ஸை தேடிட்டு இருக்காங்க. மேபி நீ அங்கே போனேன்னா உனக்கு பேரும் புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும் அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொல்லவும், இவனும் இப்போ ஒரு நைட்டாக வந்து இங்கே சேர்றான். ஈவன் மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணி எல்லாமே அவனுக்கு போரிங்காக தான் இருக்கு. ஸ்ட்ராங்காக யாராச்சும் வந்து அவங்களையும் சேலஞ்ச் பண்ணி ஈஸியாக அவன் தோக்கடிக்கிறான். எனக்கு சேலஞ்ச் கொடுக்குற லெவலுக்கு இங்கே யாருமே ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படின்னு சொல்லி கில்பர்ட்டுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிருது. பியர் சாவரிங்கிற டைட்டில் கிடச்சிருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறான்னு கேட்கவும், அதுவும் போரிங் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கு ஈக்குவலான ஒரு டைட்டில் உனக்கு போரிங்காக தெரியுதா அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்டர் கேட்டுட்டு, எல்லாருமே வீக்காக இருக்காங்கன்னு சொல்கிற ஈனஸ் எப்படி அப்படின்னு கேட்கவும், அவள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராங்கு, பட் எங்களுக்குள்ள ஃபைட்டிங் நடந்துச்சுன்னா நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். மேபி இன்ஸ்ட்ரக்டர் உங்களவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் கிடைச்சா நல்லாயிருக்கும், உங்களுக்குமே போர் அடிக்கும் தானே அப்படின்னு கேட்கவும், நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு வாரம் என்னால் தனியாலாம் வின் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஒரு நாள் என்ன விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் வரதான் போறான் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லவும், அப்படி ஒருத்தன் அந்த பதவியில இருக்கும் போதே வந்தா நல்லா இருக்கும்னு கில்பர்ட் சொல்லியிருப்பான். மினிட்டோர சாதாரண ஸ்வாட் வச்சு தோக்கடிச்சானா. ஃபர்ஸ்ட் நான் அவனை பார்த்தப்போ அவனால அதை பண்ணிருக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன். அண்ட் கிங் முன்னாடி அவன் பாட்டு அசால்ட்டா பேசிட்டு இருந்தான். பெரிய பெரிய ரிவார்ட்ஸ் கூட வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான். பட் அவன் கிட்ட பவர் இருக்கும்னு நான் யோசிக்கல. ஆனா என்னோட ஸ்பீரால அவனை டச் பண்ணவே முடியல. டிராகன் கிரேவை யூஸ் பண்ண அவங்க சஹா கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தும் நான் டென்ஷன் ஆனதுல அதான் அவன் மேல யூஸ் பண்ணிட்டேன். என்னோட பவர்ஃபுல்லான டெக்னிக் ஈவன் சவுண்டை விட ஸ்பீடானது. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நான் அதையும் அவன் டாஷ் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு 1-on-1 பேட்டில் நான் தோத்து போயிட்டேன். பட் என் ஆளுங்க முன்னாடி நான் அவமானப்படக்கூடாதுன்னு அவன் தோத்துட்டேன்னு சொல்லி பின் வாங்கி போயிட்டான். எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும், என்ன புரிஞ்சுது அப்படின்னு கில்பர்ட் கேட்குறான். முடிஞ்சா நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். தர என்ன இப்படி பள்ளமா இருக்கு, இது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கில்பர்ட் ஷாக் ஆகுறான். அப்படி என் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணியும் அவன் அந்த அட்டாக்ல இருந்து ஈஸியாக தப்பிச்சிட்டான். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி கில்பர்ட் சிரிக்கிறான். அந்த அட்டாக் உண்மையிலேயே அமேசிங். என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் ஃபெதர் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நான் தப்பிச்சேன். பட் கில்பர்ட் மட்டும் கொஞ்சம் பின்வாங்கலையே, இந்நேரம் நான் இறந்திருப்பேன். ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காக அதன் ப்ரூவ் பண்ண தான் எனக்கு ட்ரை பண்ணியிருக்கான். பேர் என்னதாமா கில் ஆல் ஏதோ பேர்டுன்னு தான் முடியும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நான் இன்னும் வீக்காக தான் இருக்கேன், அதை அவன் எனக்கு புரிய வச்சிட்டான், நான் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிங் கொடுத்த ஸ்வாடு அந்த ட்ரைனேஜில் பர்ஃபெக்டாக சைஸில் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை க்ளீன் பண்ணுறான். இந்த ஸ்வாட் இதை பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடுச்சு. அண்ட் இந்த ஸ்வாட்ல எந்த ஸ்க்ராச்சஸும் ஆகல நம்ம ஹீரோ பார்க்குறான். நோர் அடுத்ததான் எங்கள் வீட்டு ட்ரைனையும் க்ளீன் பண்ணிடு அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுறான். வேலையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்டில் உட்காந்துருக்கான். அந்த டீமன் இன்சிடென்ட்னால கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் நடக்கல. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோ ஃப்ரீயாக தான் இருக்கான். இந்த ஸ்வாடை வச்சு வேற என்ன பண்ணுறது, போட்டுக்கு துடுப்பா யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு என்கிட்ட போட் இல்லை, அவனும் இல்லை. எமர்ஜென்சிக்கு இதை வச்சு சமையலை பண்ணலாம். பட் என் டைனி ஃப்ளேமை வச்சு ஒன்றும் பெருசாலாம் சமைக்க முடியாது. என் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்பவே லோ லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா, லீன் அந்த இடத்துக்கு வரவும் மரியாதையாக அவங்ககிட்ட பேசணும் நீனு சொல்லியிருப்பா. லேடி லீன் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடவும், எப்பவும் பழைய என்ன லேன்னு கூப்பிடுங்க, மாஸ்டர் தான் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு சொன்னாருன்னு சொல்லுவோம். பட் அவருக்கே இந்த லொகேஷன் தெரியாதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓ ஆமாம், இவளால லாங் டிஸ்டன்ஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியும்ல. சரி எதுக்கு வந்து நம்ம ஹீரோ கேட்டா, என்ன உங்களோட
உங்களோட பேஜை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லவோ, பேஜ்னா என்ன நம்ம ஹீரோ கேட்டா, அசிஸ்டன்ட் மாதிரி உங்க கூட இருந்தே வேலையை ஒர்க் பண்ணி உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிடுவேன். ஸோ உங்க கூட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன வேலை வேணா கொடுங்க அப்படின்னு சொல்லவோ, முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் என்னால இது பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்களான்னு கேட்கவும், இல்ல நம்ம சொல்றான். அப்ப என்ன உங்க கூட இருக்க விடுங்கன்னு சொல்லவும், நான் உனக்கு டீச் பண்றதுக்கு எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் 6 ஸ்கூல்லயுமே டாப் கிரேட் ஸ்டூடெண்ட், என் ஃபேமிலியை வேணா நீங்க கத்து கொடுக்கறதுக்கு ஃபீஸ் தர சொல்றேன் அப்படின்னு லீன் என்னதான் சொன்னாலும் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். மேபி என் ஸ்கில்ல பாருங்க, அப்ப உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஐசக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஐசா அவாமலையும் அட்டாக் பண்ண வர வச்சு ஹெல்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றா. இதான் என்னோட ஹையஸ்ட் லெவல் மேஜிக் ஸ்பெல் மிஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய மரத்தை ஒரு சின்ன டேகர் வச்சு அசால்ட்டா வெட்டுறா. சாவரனா ஷேடோஸ்ல தீவ் கிளாஸ்ல நான் இதை கத்துக்கிட்டது. அண்ட் அது போக டிவைன் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ சைட்ல இருக்கிற மரத்தை அட்டாக் பண்றா. இந்த அட்டாக்ஸ் 100 கூட ஈஸியா கொண்டுன்னு வா சொல்லவும், இருந்தாலும் என்ன ஒன்னால பேஜா அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவகிட்ட நிறையவே டேலண்டடான ஸ்கில் இருக்கு, என்கிட்ட இவ கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. மேபி நான் அவளுக்கு இதை காமிச்சா புரியும்னு நினைக்கிறேன். அவளை கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப வீக்கானவன். நம்ம ஹீரோ யோசிக்கவும், 6 ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் என்ன பாராட்டி இருக்காங்க, உங்களை கம்பேர் பண்ணும்போது நான் எதுவும் இல்லதான் அப்படின்னு வா சொல்லவும், உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் அமேசிங், பட் இங்க பாரு டைனி ஃபிளேம் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். அவளுக்கு இப்ப அமைதியா கிளம்பியிருத்தா. ராயல் கேபிட்டல்ல இருக்கிற எல்லா ஸ்கூல்லயும் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையன் எல்லா ஸ்கூலையுமே 3 மாசம் அட்டன் பண்ணா. அந்த பையனுக்கு வெறும் 12 வயசு தான். பட் எல்லா ஸ்கூலோட கோர்ஸையும் அவன் 3 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணா. மத்தவங்களை மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு லெஜண்ட் ஸ்டோரின்னு நினைச்சேன். பட் அது அவரை பாக்குற வரைக்கும் இன்ஸ்ட்ரக்டர் ஓக்கன் ஒரு தடவை எனக்கு காமிச்சிருக்காரு. இதுதான் என்னோட டைனி ஃபிளேம் அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் கொஞ்சம் அதை பெருசாக்கி காமிக்கிறாரு. 200 வருஷம் ட்ரெயின் பண்ணதுல என் டைனி ஃபிளேமை எவ்வளவு பெருசாக்கி இருக்க பாத்தியா. பட் இதுவே ரொம்ப ரேர் லெவல் அப்படின்னு அவர் சொல்றாரு. நானும் பல தடவை அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். பட் என்னோட டைனி ஃபிளேம் நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் பெருசே ஆகல. இதை கொஞ்சம் பெருசாகணும்னாலே அதுக்கு பல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வேர்ல்டோட கிரேட்டஸ்ட் மேஜிஷியன் ஓக்கன் அவரை விடவோ பெருசா இருந்தது. இதுதான் என்னோட டைனி ஃபிளேம்னு நம்ம ஹீரோ ஒரு ஃபயர் பால் சைஸுக்கு காமிக்கிறேன். மத்த 6 ஸ்கில்லும் இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லவும், அவரோட டைனி ஃபிளேமே இப்படி இருக்குன்னா மத்த ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். நான் காமிச்ச ஸ்கில்ஸ் அவருக்கு வீக்கா தான் தெரிஞ்சிருக்கும். தர்னஸ்வாட வச்ச மினிட்டாரை தோக்கடிச்சாலும் மத்தவங்க முன்னாடி அதை பெருமையெல்லாம் அவர் காமிச்சிக்கல. அவரோட பாடி மட்டும் இல்ல, மைண்டும் ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஃபியூச்சர்ல என் பிரதர் கூட நான் அந்த கிங்டம் லீட் பண்ணணும்னா அவர் அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்லி லீன் யோசிக்கிறா. நம்ம ஹீரோ கடையில சாப்பிட்டுட்டு இப்ப கிளம்பவும் லீன் அந்த இடத்துக்கு வர, நான் எவ்வளவு இமேச்சராவோ பிரைட்ஃபுல்லாவோ இருந்தேன்னு எனக்கு புரியுது. நீங்க என்ன உங்களோட பேஜை அக்செப்ட் பண்ற வரைக்கும் நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன். என்னோட டீச்சர் நோர் அப்படின்னு வா சொல்லவும், இது டீச்சரா நான் வீக்கானவன் காமிச்சாய்வா விட்டுருவான்னு நினைச்சேன். இங்க என்னதான் நடக்குது நம்ம ஹீரோ யோசிக்கிறா. ஐ பாரு டேக்கிங் ஆன் யுவர் பேஜ் டைட்டில் போடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கரெக்டா நம்ம ஹீரோவோ ஓகே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா போல அப்படின்னு கில்பர்ட் கூட ஃபைட் பண்ணும்போது, கில்பர்ட் அவன் அல்டிமேட் மூவ் காமிக்கவுமே அதுதான் அவனோட நார்மல் ஸ்ட்ரென்த் போல நம்ம ஹீரோ நினைச்சிட்டு தான் வீக்கா இருக்கும்னு நினைச்சுக்கிறான். அண்ட் உண்மையிலேயே லீனோட ஸ்கில்ஸ் எல்லாம் அமேசிங். அந்த எந்த ஸ்கில்லையுமே நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியாது. பட் அவன் பல வருஷம் ட்ரைனிங் எடுத்த ஒரே ஸ்கில் இந்த டைனி ஃபிளேம் மட்டும்தான். இப்படியே நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.